இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது சிமியோன் என்கிற ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சிமியோன் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த இயேசு கிறிஸ்து குழந்தையை பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன் அவர் யூதராக, ஒரு யூதருடைய முறைமையின்படி தேவாலயத்தில் அந்த பிள்ளைக்காக என்ன செய்ய வேண்டும் அதை செய்யும்படியாக தேவாலயத்திற்கு எடுத்து வருகிறார்கள். அப்போது சிமியோன் அந்த பிள்ளையை பார்த்தபோது அவர் ஆவியில் நிறைந்தவராக அவர் அந்த சொன்ன காரியங்களை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கிற செய்தி என்னன்னு சொன்னால், நாம் எவ்விதமாக கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். சிமியோன் கிறிஸ்துவை அறிந்தது போல நாமும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது 25வது வசனத்திலிருந்து 27 வரையில் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருந்தவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலில் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவனை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சகர், இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர் வருவார் என்ற விசுவாசத்தோடு அந்த இரட்சகருக்காக காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தேவனுடைய ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்பட்டு இருந்தது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து சில காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். இரட்சகர் வருவார் என்கிற வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. இன்னும் பரிசுத்த ஆவியினால் அவன் ஆவிக்குரிய ஞானங்களையும் காரியங்களை உணரக்கூடிய illuminative work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல் அவனுக்கு காணப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த சிமியோன் யார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் வரும்போது கமேலியேல் என்கிற ஒரு மனிதரை குறித்து பார்க்கிறோம். அந்த கமேலியேல் என்கிற அந்த மனிதர் யூதர்களுடைய ஜனகரின் சங்கம் என்கிற அந்த நியாயப்பிரமாணம் போதிக்கக்கூடிய அந்த யூதருடைய மத தலைவர்கள், மிகவும் வேதத்தை கற்று ஞானமுடையவர்களாக எண்ணப்பட்ட அந்த சங்கத்தினுடைய ஒரு தலைவனாக இருந்தார் இந்த கமேலியேல். இந்த கமேலியேல் சிமியோனுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பார்க்கும்போது கமேலியேல் என்கிற சகல ஜனங்களிலும் அவன் பெற்ற ஞானம், பழைய ஏற்பாட்டை கற்று ஒரு நல்ல ஞானமுள்ள மனிதன் என்கிற ஒரு மனிதன். என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் பிடிக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது, அதற்காக அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யூதர்களுடைய அந்த கை கமிட்டி, உயர்ந்த அந்த கவுன்சில், இந்த கவுன்சில்ல இருந்துதான் இருந்த ஒருவர் தான் இந்த கமேலியேல். அவர் என்ன சொல்லுகிறார்னா, அப்போஸ்தலர் வெளியே இவர்கள் செய்கிற காரியம், இதற்காக நாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதையோ இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அடையாளங்களை செய்கிறதையோ நாம் அதற்காக அது தேவனிடத்திலிருந்து வந்தால் யாரும் தடை பண்ண முடியாது. அது மனுஷனிடத்திலிருந்து வந்தால் அது தானே. ஒரு ஆலோசனை சொன்னவர் தான் இந்த கமேலியேல். இவர்
இந்த சிமியோனுடைய மகனாக பார்க்கப்படுகிறார். ஸோ இப்படிப்பட்ட இந்த சிமியோன் இருக்கும்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி யூதர்களுடைய மத சடங்காச்சாரத்தின்படி குழந்தை பிறந்தைகள் எருசலேம் தேவாலயத்தில் என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்யும்படியாக அங்கே யோசேப்பும் மரியாளும் இயேசுவாகிய பிள்ளையை தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த பிள்ளையை தேவாலயத்தில் கொண்டு வந்த போது இந்த சிமியோன் அந்த பிள்ளையை பார்த்த உடனே என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 29-30 வருஷத்துல நம்ம பார்க்கும்போது இந்த சிமியோன் என்ன பண்ணா இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாக இருந்தான். இந்த சிமியோனிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தால், கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடையாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இவன் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் வரப்போகிற இரட்சகரை குறித்த அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வேத வசனத்தின் மேல மிகுந்த விசுவாசம் வைத்து அந்த வசனங்களை தன்னுடைய இருதயத்திலே வைத்து தியானி அந்த இரட்சகரை குறித்த உன்னதமான மகிமையான உணர்வுக்குள் ஆவியினால் உணர்வடைந்து என்னுடைய வாழ்க்கையில அந்த இரட்சகரை காணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த இரட்சகர் வரும்போது நான் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்ற மிகுந்த வாஞ்சியோடு இருந்த மனிதனிடத்துல கர்த்தருடைய ஆவியான தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த கிறிஸ்து வருவரையிலும் நீ சாக மாட்டாய், நீ அவரை காண்பாய் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தேவனால் அவனுக்கு உரைக்கப்பட்டிருந்தது. இப்போது இயேசுவாகிய பிள்ளை அந்த மரியாளும் யோசேப்பும் அந்த பிள்ளையை தேவாலயத்தில் முறைமையின்படி செய்ய வரும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு பின்னணியை பார்க்க வேண்டும். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள் யாருமே கிறிஸ்துவையோ யோசேப்பு மரியாளுக்கு பிறந்தது பரிசுத்த ஆவியினால் பிறந்த தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசாயாவாகிய கிறிஸ்து என்று யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மரியாளுக்கு தவறான ஏற்பட்ட உறவினால் பிறந்த பிள்ளை என்கிற அங்கே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மரியாளும் யோசேப்பும் யூதர்கள் மத்தியில் வெறுக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, கனவீனமான பார்வையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிமியோன் அவன் தேவாலயத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வந்தபோது அந்த பிள்ளையை கண்ட உடனே சிமியோனுக்கு வருகிற உணர்வு, சிமியோனுக்கு வருகிறதான அந்த புரிந்து கொள்ளுதலை நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பிள்ளை தேவாலயத்தில் போன உடனே சிமியோன் போய் அந்த பிள்ளையை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து கண்ட உடனே இது ஒரு சாதாரண பிள்ளை இல்லை, இது தேவகுமாரன், பாவம் இல்லாதவர், இஸ்ரவேலுக்கும் புறஜாதிகளுக்கும் மீட்புண்டாகும்படியாக தேவனால் பழைய தீர்க்கதரிசிகளால் வாக்கு பண்ணப்பட்ட மெசாயாவிய கிறிஸ்து என்கிற உணர்வோடு அந்த பிள்ளையை ஓடிப்பை தன் கையிலே ஏந்தி கொண்டு உடனே என்ன செய்கிறான்? தேவனை ஸ்தோத்தரித்து அந்த 29 இருந்து 32 வரை அவர் பாடின பாட்டு, நீங்க சில ஆங்கில சில எடிஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது பாடலாக பிரித்து எடுக்கப்பட்டும். பிள்ளையை கையில எடுக்க ஆவியானவர் அவருடைய உள்ளத்துல he gave a great song of praising of his savior. அவர் தன்னுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவராக அந்த பிள்ளையை தன் கையில ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஒரு அடிமையான ஒரு துதி பாடலை அங்கே பாடுகிறார். அந்த பாடல் தான் நான் வாசிக்கிறதான அந்த பகுதி. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின
உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். நீ இரட்சகராகிய தேவனை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயாவாகிய கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பாக படிக்க மாட்டார். போகப்பட்டவுடனே ஆவின் உணர்வினால் அவருக்கு இவர் யார் என்கிற தெளிவான புரிந்துகொள். இவர் சாதாரண ஒரு யூத குழந்தை அல்ல, இது பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அவர் ஆதியாகமம் முதல் மல்கியா வரையிலும் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா தீர்க்கதரிசியுடைய நிறைவேறுதல் பரிசுத்த பிள்ளை என்று ஓடிப்பை தன்னுடைய கையில் எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த ஞானம் சிமியோனுக்கு மாம்சத்திலிருந்து வரவில்லை. அவன் விசுவாசித்த தேவ வேத வசனங்களுடைய ஜீவன் அவருக்குள்ளால் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய விசுவாசித்த அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளையை குறித்த உணர்வை, அறிவை அவருடைய இருதயத்திலும் மனதிலே வைத்து அவர் அந்த பிள்ளையை தன் கையிலே வேண்டி அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் தேவனுடைய எந்த உண்மைகளையும் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் நாம் உணர முடியாது. ஜென்ம சுவாபம் உள்ள மனிதனால தேவனுடையவைகளை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக, இயேசு கிறிஸ்துவை தேவனாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயாவாக அறிகிற விசுவாசம் தேவனால், தேவனுடைய ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த விசுவாசம் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மறுஜென்ம முழுக்கை கொடுத்து, ரீஜெனரேட்டிவ் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து ஜீவனை கொடுத்து தேவனுக்கு சொந்த ஜனமாக வேறு பிரித்து கர்த்தருக்கு வைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி சிமியோன் இஸ்ரவேலுடைய மாம்சப்படியான ஞானிகள், பெரியவர்கள், எவ்வளவு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயாவாக இரட்சகராக அறிந்து விசுவாசிக்க முடியாமல் இருக்கும்போது, வேதபாரகரும் பரிசேயர்களும் உணர முடியாத இருக்கிற ஞானத்தை இந்த சிமியோன் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினால் தேவன் பரிசுத்த ஆவியினுடைய உணர்வினால் பெற்றுக்கொண்டான் என்பதை பார்க்கிறோம். நாமும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனங்களை நம்முடைய இருதயங்களிலே வைத்து விசுவாசித்து தியானித்து அந்த உணர்விலே நாம் வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாட்களில் நாம் அறிய வேண்டிய, நாம் தேவனை குறித்து உணர வேண்டிய அநேக ஆவிக்குரிய ஞானங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இன்னும் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவிலே தேவனுடைய திட்டங்களையும் மேன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நிச்சயங்களையும் மாறாத அதிசயமானவைகளையும் நாம் வேதத்திலிருந்து உணர்ந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். நாமும் சிமியோனை போல விசுவாசம் உடையவர்களாக வேத வசனங்களுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமேயானால் அந்த ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். சிமியோனுக்கு வந்ததான வெளிப்பாடு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பாடும்போது எவ்விதமாக பாடுகிறார்? முதலாவது சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தை போக விடுகிறீர். முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது, you fulfilled what you have said. எனக்கு நீர் என்ன சொன்னீரோ அதை நிறைவேற்றினீர், நான் இப்போது சமாதானத்தோடு போக முடியும். அந்த இடத்துல God's faithfulness, God's unchanging, God's word என்பதை அதில் ரெகனைஸ் பண்றாரு. நீர் எதை செய்தீரோ சொன்னீரோ அதை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எதை எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீரோ நான் அதை காணும்படியாக எனக்கு உதவி செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற அந்த சிமியோன் அடுத்து சொல்லுகிறாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். நீங்க பாருங்க, முதலாவது மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தேவனாக இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் விசுவாசிப்பதற்கு தடையாக இருந்தது. அவர் புறஜாதிகளையும் ஏழைகளையும் யூத மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக தகுதியற்றவர்கள் பாவிகள் என்று வைத்திருந்தவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசித்து அவர்களும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பை பெற முடியும், அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய முடியும், சமாரியர்கள் கிறிஸ்துவிடத்தில் வர முடியும், புறஜாதியார் கிறிஸ்துவிடத்தில் வர முடியும் என்கிறத
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததுனால யூதர்கள் இவர் நிச்சயமா மெசாயாவாக இருக்க முடியாது, உண்மையான மெசாயா யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், அவர் எப்படி சமாரிய இடத்துல போக முடியும், எப்படி பாவிகளை நேசிக்க முடியும், எப்பொழுது பிரஜாதிகளை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மையான சத்தியத்திலே விசுவாசம் வைத்து ஆவியின் உணர்வோடு காத்திருந்த இந்த சிமியோன் முதலாவது கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறாரு? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்துக்கு இரட்சகர். இயேசு கிறிஸ்துவை பிறப்பை அறிவிக்கும்போது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதர்கள் சொன்னதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படியான அவங்க இவங்க, அந்த ஜாதி இந்த ஜாதி, பெரியவங்க தாழ்ந்தவங்க, வெள்ளைக்காரன் இந்தியாக்காரன், இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய இரட்சகர். எல்லாரும் ஒன்று அவருக்கு முன்பாக எல்லாருடைய பாவத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் என்கிற அந்த விசுவாச உணர்வு அந்த சிமியோனுக்கு வந்தது. எருசலேம் தேவாலயத்துல நீங்க பாருங்க, முதலாக அந்த இயேசு அங்க உள்ள வந்திருக்கிறார் தேவாலயத்துல. அந்த பிள்ளையை கையில வாங்கிட்டு சிமியோன் சொல்லுகிறாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று. நீங்க பாருங்க, இந்த சிமியோன் யாரு? தேவனுக்கு பயப்படுறவன், நல்லவன், நீதிமான், யூதர்கள் மத்தியில் சாட்சி பெற்றிருந்தவன், பரிசுத்தாவியானவர் அவருக்குள்ளால இருந்தார் என்று எல்லா யூதர்களுக்கும் தெரியும். அந்த சிமியோன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஏன் மற்ற யூதர்களால அதை விசுவாசிக்க முடியல? இதை விட பெரிய அத்தாட்சியும் சாட்சியும் எதுக்கு வேணும்? மாம்ச உணர்வோடு இருக்கிறவர்கள், சுயத்தை சார்ந்திருக்கிறவர்கள், எப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருந்தாலும் மெய்யான சத்தியத்தை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. இரண்டாவதுதான் சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசாயாவாக மகிமையானவர் இவர் என்று சொல்லுகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 49வது அதிகாரம் 6-7 வசனங்கள் ஒரு வாசிப்போம். இரட்சகராகிய தேவனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அவரை குறித்து ஜாதிகளுக்கு ஒளியாக, லைட் டு தி ஜென்டைல்ஸ், ஜாதிகள் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய இரட்சகர் அவர் ஒளியாக, ஆவிக்குரிய மீட்பராக, தேவனாக இருப்பார் என்று சொல்லுகிறது அங்க நம்ம பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்கிறது தான் அவருடைய தீம். அவர் என்ன சொல்லுகிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லும் போது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார். விசுவாசிக்கிற யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே கிறிஸ்துவுக்குள் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்று ஆவிக்குரிய ஸ்நானம் பெற்று ஆவியினுடைய அபிஷேகம் பெற்று ஆவிக்குள்ளாக்கப்பட்டவர்களாக தேவனுடையவர்களாக மாற்றப்படுவார்கள் என்கிறது அந்த உன்னதமான செய்தி. இங்கே சிமியோன் அந்த பாடல்ல பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு மகிமை, அவர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசாயாவாகிய கிறிஸ்து, அவர் இஸ்ரவேலிலிருந்து வந்த தேவன், இஸ்ரவேல் ஜனத்திற்கு மகிமையே இரட்சகராகிய தேவன். 30வது வசனத்துல பார்க்கும்போது, தேவரீர் சகல ஜனத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றார். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லுகிறாரு. ஆங்கிலத்தில் seen thy salvation.
உம்முடைய ரட்சண்யம், ரட்சிப்பை, salvation is Jesus Christ. மீட்பு இயேசு கிறிஸ்து. அவருக்குள் ஆக்கினை தீர்ப்பில்லை. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. gift of God and salvation. அந்த தேவனிடத்திலிருந்து வந்த மீட்பு, ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்ட பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர் ஏசாயா 53வது அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், வேத வசனங்களை முன்னிட்டு கிறிஸ்துவை, இயேசுவை பிரசங்கித்தார் என்று. வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதிலிருந்து இயேசு கிறிஸ்து யார், அவருடைய தேவனுடைய திட்டம் என்ன, அவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் சொல்லுவதும் அதை உணர்ந்து விசுவாசிப்பதுமே ரட்சிப்பு. அந்த உணர்வையும் விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. எப்படி சிமியோனுக்கு அந்த வெளிச்சம், இயேசுவாகிய பிள்ளையை கண்டவுடனே ஆவியானவர் அவருக்கு கொடுத்த உணர்வு, என்லைட்மெண்ட், it comes from God, the Holy Spirit. இது மாம்சத்தினாலோ இரத்தத்தினாலோ வருகிறதல்ல, பாரம்பரியத்தினால் உண்டாகிறதல்ல. ரட்சிப்பு தனிப்பட்டது. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. சிமியோன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசாயாவாக இருந்தாலும் அவர் உலக மக்களுக்கு எல்லாரையும் ரட்சிக்கிற தேவன். மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாவதற்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டவிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாம் வாசிக்கிறோம். அதே காரியம்தான் சிமியோனும் தன்னில் புரிந்து கொண்டார். இவரால் தான் மீட்பு, இவரே ரட்சகர், இவரே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டனர், இவரை குறித்து தான் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் நமக்கு தெளிவாக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே சிமியோனுக்கு கொடுத்த உணர்வை இனி ஒருவரும் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் யார் வேதத்தில்? எலிசபெத். லூக்கா 1வது அதிகாரம் 42 45 வரை உள்ள வசனத்தை ஒரு வாசிப்போம். லூக்கா 1வது அதிகாரம் 42 45 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இங்கே எலிசபெத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் தன்னுடைய வயிற்றில் அவர் கர்ப்பம் தரித்தவளாக எலிசபெத்தில் போனபோது எலிசபெத் ஆவியில் நிறைந்தவளாக அவர்களும் பாடின பாடல் தான் இது. அங்கே நாம் சொல்லும்போது மிக தெளிவாக என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதனால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தவளை பாக்கியவது கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்ட நிறைவேறியிருந்தார். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது என்று அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் இன்னும் பிறக்கும் முன்னாலேயே ஆவியினால் மிக தெளிவாக எலிசபெத் உணர்ந்து கொண்டு அங்கே அவர்களை வாழ்த்துறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இரட்சண்யம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு, ரட்சிப்பு, கிஃப்ட் இலவசமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இனி அநேக ரட்சிப்பிற்கு கிரியைகளை உபதேசம் பண்றாங்க. ரட்சிப்பிற்கு
படிகள் உண்டுன்னு சிலர் 3 படி வச்சிருக்கிறாங்க, சிலர் 4 படி வச்சிருக்கிறாங்க, சிலர் 7 படி வச்சிருக்கிறாங்க. இந்த படிகள் எல்லாம் ஏறி போய் தான் அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே வாசல், என் வழியாய் உள்ள ஒருவன் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சொண்டு மேய்ச்சலை கண்டடைவார். பரலோகத்துக்கு வாசல் தான் இருக்கு, படி இல்லை. நீங்க வாசல்ல கொண்டு படியை வச்சீங்கன்னா என்ன ஆகும்? வாசலை படி என்ன செய்யும்? மறைக்கும். அது ஞானஸ்நானமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், நல்லொழுக்கமாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், உபவாசமாக இருக்கலாம். ஆண்டவர் திறந்த வாசல் என்ன செய்திருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. மனுஷன் நீதியின் கிரியைகளினால் அந்த வாசல் அடைத்து அநேக சபைகள் நீதியின் கிரியைகளை கொண்டு ரட்சிப்பின் வாசல் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. கிருபையினால் தேவனால் திறக்கப்பட்ட வாசல். நானே வாசல், உள்ளவா. உள்ள வந்த பிறகு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசியா இருந்தால் நீ எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானது என்பதை நீ உள்ள இருந்து கற்றுக்கோ. கீழ்ப்படி, கிறிஸ்துவுல வளரு. கிறிஸ்துவுக்கு உள்ளால இருக்க முடியும், இல்லைன்னா வெளியே தான் இருக்கணும். 2ல் 1 இடத்துல தான் இருக்கிறோம். படியில யாரும் எனக்கு கிடையாது, இல்லை. இன்னைக்கு அநேகர் படியில தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. படிகள் என்கிற கிரியை தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமான, சுவிசேஷத்துக்கு விரோதமான, மனுஷனுடைய ஞானத்திலிருந்து வெளிப்படுகிற நீதியின் கிரியைகள். அது வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது விசுவாசி கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களே தவிர ரட்சிப்பு தேவனால் கிடைக்கக்கூடிய இலவசமான ஈவு. It is a gift of God. Salvation is a gift, that is Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற ஈவு, பரிசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகளாகிய புறஜாதிகள் நமக்கு ஈவு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசாயா உலகத்திற்கு வெளிச்சம், ஒளியாக பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு வேத வசனங்கள், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலருடைய வார்த்தைகளும் நமக்கு வெளிச்சமாக. வெளிச்சம் என்பது உண்மை, ஒழுக்கம், பரிசுத்தம், நீதி இவைகளை கற்றுத்தருகிற ஞானமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தைகளும் இருக்கிறது. நாம் அவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வெளிச்சம் அவருக்குள், வெளியிலேயோ வாசல் அடைக்கப்பட்ட படிகளே அல்ல. அப்படி 7 படிகளை நிரம்பிதான் பரலோகத்துக்குள்ள போனோம்னு சொன்னா பரிபூர்ணமாக ஒரு படியை கூட ஒரு மனுஷனால நினைச்சு ஏற முடியாது. நீதியின் கிரியைகளை பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய தகுதி மாம்சத்தில் இருக்கிறது வரையிலும் மனிதனுக்கு இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எந்த பாவம் செய்யாதபடி நன்மையை செய்யத்தக்க நீதிமான் ஒருவன் உலகத்தில் இல்லையே. இன்றைக்கு அநேகர் படிகளினால் வாசலை அடைத்து வெளியே இருந்துட்டு மனிதனுக்கு சுயநீதியை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவைகளை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இங்கே கர்த்தர் சிமியோனை கொண்டு கிறிஸ்துவை குறித்த தெளிவை நமக்கு மிகவும் தெளிவாக தருகிறார். ஆவியின் உணர்வினால் சிமியோன் பாடின பாட்டு, நாம் சுவாசிக்கிற கிறிஸ்து நமக்கு எவ்வளவு போதுமானவர், நாம் நம்பி இருக்கிற கிறிஸ்து, நாம் சுவாசிக்கிற பரலோகத்துக்கு நேராக நம்மை பரிபூர்ணமாக நிலையான ஒரு நித்திய ராஜ்யத்துக்குள் அவர் நம்மை கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். கொண்டு சொல்லுகிறார். அவர் நம்மை பரலோகத்திலே நாம் சேர்க்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாக இருக்கிறார். அவரிடத்தில் சேர்ந்த யாரையுமே அவர் என்ன செய்வதில்லை, கைவிடுகிறது இல்லை. நான் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எனக்கு அவர்களை தந்த பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். அவருடைய கையில் இருந்து அவர்களை பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்படிப்பட்ட தெளிவான நிச்சயத்தோடு கிறிஸ்து இயேசுவிலே நாம் ஆவிக்குரிய நிறைவோடு பரிபூர்ணத்தோடு பாதுகாப்போடு இருக்கிறோம். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த ரட்சிப்பை இழந்து போகாமையான நம்முடைய மாம்சமும் பிசாசும்
தேவனை விட பெருசு என்று அர்த்தம். நம்முடைய மாம்சம் is not greater than the power of God. The devil is not greater than the power of God. நம்முடைய மாம்சமோ பிசாசோ தேவனால் பாதுகாக்கப்படுகிற ஆத்துமாவை அவரிடத்தில் நினைச்சு முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. அதுதான் அபிஷேகமும் முத்திரையும். நமக்கு பரிசுத்த ஆவியானவருக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆத்துமாவுக்கு. பின்னின் சிமியோன் அவர்களை 34வது வசனத்தை வாசிக்க, அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருக்காக இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கு விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறாரு. இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருவதற்கும். ஏனென்றால் யூதர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. ஒரு சிலர் அவர் இருக்கும்போது, ஒரு சிலர் அவருடைய அநேகர் சிலுவை மரண உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அநேக யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, எழுந்திருந்தாங்க. அநேகர் அவிசுவாசத்தினால அவர்கள் விழுந்து நித்திய ஆத்மைக்குட்பட்டவர்களாக தேவனிடத்திலிருந்து அவங்களுடைய அவிசுவாசத்தினால விலகி போனார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆத்துமாவின் ஒரு பட்டயம் உருகி போகும் என்றார். இது மரியாளை குறித்து, மரியாளுக்கு வருகிற வேதனைகள். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய விலையை கொடுத்து அவர் ஜீவனை கொடுக்கும் போது அவர் குத்தப்பட்டவராய், அவர் அவமதிக்கப்பட்டவராய் அந்த காயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த தாய், அவருடைய இருதயம் எப்படி பிற்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஆணிகளாலும் முட்களினாலும் மற்றும் பல சாட்டைகளினாலும் பிற்கப்படும் போது தாயாருடைய இருதயமானது அந்த உணர்வுகளினால் குத்தப்பட்டு கொண்டே இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆம், மரியாளுக்கு தேவன் கொடுத்த பாக்கியம், என் இரட்சகருடைய தாய் என்று அழைக்கப்படுகிற பாக்கியம், ஆண்டவருடைய இரட்சகராகிய தேவனை மாம்சத்திலே கொடுக்கிற பாக்கியம், அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் இருந்தாலும் அவர்கள் அந்த கிறிஸ்துவ நிமித்தப்பட்ட பாடுகள், அந்த கிறிஸ்துவ நிமித்தப்பட்ட வேதனைகள், அந்த கிறிஸ்துவ நிமித்தப்பட்ட அவமானங்கள் மிக அதிகம். இயேசு கிறிஸ்துவிலே மீட்பு இலவசமானது, மிகவும் அற்புதமானது. ஆனால் விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழ்வது மிக காயங்களும் மிக வேதனைகளும் மிக நெருக்கங்களும் நாம் உண்மைகளுக்காக கிறிஸ்துவின் சத்தியத்திற்காக நாம் பட வேண்டியது இருக்கும். நாம் விசுவாசிக்கிற சுவிசேஷம் வல்லமையானது, நாம் விசுவாசிக்கிற சுவிசேஷம் இலவசமானது. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ண அது தேவனுடைய நீதியா இருக்கிறது. ஆனால் அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் உலகத்துல பாடுகள் உண்டு, நெருக்கல்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, அடிகள் உண்டு, பட்டயங்கள் உண்டு, காயங்கள் உண்டு. இன்னைக்கு நாம் விசுவாசிக்கிற இந்த சுவிசேஷத்திற்காக நாம் வைத்திருக்கிற இந்த வேத சத்தியம் நம்முடைய கையிலே வருவதற்காக எத்தனையோ பேர் ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ தங்களை பசியினாலும் துன்பங்களினாலும் வேதனைகளினாலும் தங்களை அழித்திருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் சுவிசேஷத்திற்காக கிறிஸ்துவை போல எத்தனையோ தேவர்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. குமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலே ரிச்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு அடிச்சு பார்த்தா தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக மிஷனரிமார் தமிழ்நாட்டில் இறந்த மாவட்டம் எதுன்னு கேட்டாலும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருக்க முடியும். அநேகருடைய கல்லறைகள் கோதுமை மணியாக சுவிசேஷத்திற்காக கிறிஸ்துவுக்காக விதைக்கப்பட்ட இந்த பூமி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்திற்காக பாடுகளையும் நெருக்கங்களையும் நாம் அனுபவிப்போமே, ஆனால் அதை சந்தோஷமாக எண்ணி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்ட நாம்
கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நீதிமான்களாக வாழும் போது, அந்த நீதிமான் என்கிற கனிகளை நாம் கொடுக்கும் போது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது அநேகரை நீதிக்குள்ளாக கொண்டு வரும், அநேகரை மெய் சத்தியத்துக்கு நேராக கொண்டு வரும். அநேகர் இந்த சிமியோனை போல இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சத்துக்குள் வருவதற்கு, இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்குள் வருவதற்கு நம்முடைய விசுவாசமும் நாமும் வேத வசனத்தை தியானித்து வாசித்து அதில் ஆவியின் உணர்வினால அந்த வேத வசனத்தின் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது, அநேகர் மெய்யான நித்திய ஜீவனுக்குள்ளாலேயும் மீட்புக்குள்ளாலேயும் வர முடியும். இதை நாம் இங்கே பார்க்கும்போது நாம் அந்த கிறிஸ்துவை குறித்து இந்த சிமியோனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம் எவைகளை கற்றுக்கொள்கிறோம்? சிமியோனுடைய விசுவாசம். பழைய ஏற்பாட்டை குறித்த ஞானமுடையவர்கள் சிமியோனுடைய காலத்தில் எருசலேமிலும் ஆசாரியர்களாகவும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் சிமியோனை போல விசுவாசம் உடையவர்கள் மிக குறைவானவர்களே காணப்பட்டார்கள். வேத வசனத்தின்படியாக, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதன்படியாக மேசியா யூதர்களுடைய இரட்சகர் மாத்திரமல்ல, புறஜாதிகளிடத்தில் பிரவேசிக்கிற வெளிச்சமாக, புறஜாதிகளுக்கு மீட்பாக அவர் இருப்பார் என்கிற அந்த விசுவாசம் இந்த சிமியோனுக்கு இருந்தது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற நாம் சுவிசேஷங்களையும் புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களையும் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்த புரிந்து கொள்ளுதல், வெளிச்சம் நமக்கு எந்த அளவு நமக்குள் பெருகுகிறது? கிறிஸ்துவுக்குள் வேறுண்டப்பட்டவர்களாய் அவரிலே வளருகிறவர்களாக இருங்கள் என்கிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்த ஞானத்தினால், அவரை அறிகிற அறிவினால, அவரை குறித்த தெய்வீக வல்லமையும் அவரிலே தேவனுடைய திட்டங்களையும் அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகுகிறது. சிமியோன் வரப்போவர் இரட்சகரை குறித்த அறிவில் வளர்கிறவராக இருந்தார். நாமும் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் மரித்தடக்கம் என்று உயிரோடு எழும்பி இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவோம். அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவரும், நாம் நித்திய காலமாக அவரோடு கூட அவரையே நாம் ஆராதித்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படினால் அவரே அறிகிற அறிவிலே நாம் இன்னும் விருத்தி அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சிமியோன் இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்விதமாக அறிக்கையிட்டார்? அவர் எருசலேம் தேவாலயம், யூதர்கள், வேதபாரர்கள் அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நான் தேவாலயத்தில் வைத்து அவரை எப்படி அறிக்கை பண்ண முடியும்? ஆவியானவர் எனக்கு உணர்வை கொடுக்கிறார், நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆனா நான் இதை ஓப்பனா சொன்னேன்னா யூதர்கள் என்ன வெறுப்பாங்க அப்படின்னு சிமியோன் யோசித்திருக்க முடியும். அவர் அறிந்த சத்தியத்தை, ஆவியானவர் கொடுத்த வெளிச்சத்தை மிகவும் தெளிவாக எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அதை அறிக்கையிட ஆயத்தமுடையவராக இருந்தார். எருசலேம் தேவாலயத்துல அந்த பிள்ளை வந்தபோது கையிலே வாங்கி, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, I have seen thy salvation என்று வெளிப்படையாக, இவர்தான் புறஜாதிகளுக்கு வெளிச்சம், இவர்தான் எல்லாருக்கும் வெளிச்சம், இவர்தான் வாக்குத்தத்தப்பட்ட மெசாயா என்று அறிக்கை பண்ணுகிறவராக இருந்தார். நாம் ஏன் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியல? ஏன் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட முடியல? இயேசு கிறிஸ்துவை குறித்த உணர்வு, வெளிப்பாடு நமக்கு இல்லை. ஏன் நமக்கு இல்லை? நாம் விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் வேதத்தை தியானிக்கிறதுல, வாசிக்கிறதுல, கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தங்களை உட்கார்ந்து தியானித்து ஜெபித்து அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்து ஏற்றுக்கொண்டு அதுக்குள் நாம் வளர்கிறதில்லை. புதிய ஏற்பாட்டை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, வாசிக்க வாசிக்க கிறிஸ்து, வாசிக்க வாசிக்க கிறிஸ்து, அவருடைய தெய்வீகம், அவருடைய ஆளுகை, அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி அங்கே ஆறாக பாய்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசித்து நாம் தியானம் பண்ணுவோமே, ஆனால் நாம் அறிக்கையிடாமல் இருக்கவே மாட்டோம். ஒவ்வொரு வசனமும் கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறது. ஒவ்வொரு வசனமும் கிறிஸ்துவனுடைய நீதியையும் தெய்வீகத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கிறது. நாம் ஜெபத்தோடு ஆண்டவருடைய பாசத்திலே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக இருப்போமே, ஆனால் அவரை அறிக்கைப்படுகிறவர்களாகவும் இருப்போம், அவருக்காக வாழுகிறவர்களாகவும் இருப்போம், பரிசுத்தத்திலே பெறுகிறவர்களாக இருப்போம், நீதியின் கிரியைகளிலே பெறுகிறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவர்
அவைகளுக்குள் நம்மை நிரப்பி அவைகளுக்குள்ளாக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவ்விதமாக கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்திலும், கிறிஸ்துவை குறித்த உணர்விலும், கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறதிலும் சிமியோனை போல நாம் பெருகுவோம். கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்கு மகிமையாக, அவருக்கு சாட்சியாக நம்மை பெருக பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி